புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எப்படி இதில் புரியும்னு சொன்னால், பரமாத்மா கடவுள் என்னுள்ள இருக்கிறாரு, அவர் அழிவில்லாதவர், அவர் மாறாதவர், அவர் வேக அப்படின்னா நாசமற்றவர், அவர் என்றும் இருப்பவர் அப்படின்னு பரமாத்மா கும்பிட ஆரம்பிச்சிடும். எப்படி கும்பிட ஆரம்பிப்போம்னா, கோயிலில் போயோ ஒரு உருவத்தை பார்த்து நீங்கள் அழிவில்லாதவர், நீங்கள் மாறாதவர், நீங்கள் என் சரீரத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு நாம வேறு பரமாத்மா வேறு என்ற பாவனையானது நமக்கு வந்துவிடும். அதாவது பரமாத்மாங்கிறது ஒன்று இருக்கு, அது அழிவில்லாதது, அது மாறாதது, அது அதற்கு தோற்றமில்லை என்றாகிவிடும். அப்படி அல்ல. இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த யூட்டர்ன் அடிக்கணும் சொல்லுவாங்கல்ல, யூட்டர்ன் அப்படிமா அது மாதிரி நம்ம இதை எப்படி டியூன் பண்ணணும்? பரமாத்மா ஜீவாத்மாவாகிய நான் அழிவு இல்லாதவன், மாறாதவன், அழியாதவன், தோற்றமில்லை, அனாதி. அப்ப ஆதி தோற்றமுடையது எது? இந்த உலகம், இந்த மனம், இந்த உடல். அதே தோற்றமுடையது இந்த உடல், தோற்றம் உடையது இந்த உடல், தோற்றத்தை உடையது இந்த பிறப்பை உடையது இந்த உடல். எது பிறப்பு உடையதோ அது வேக வியக அப்படிமா. எது வியகனா எது பிறப்பை உடையதோ, எது மாறாததோ அது அவ்வியம். வியகன்னா எதற்கு பிறப்பு உண்டோ, இறப்பு உண்டோ, வளர்ச்சி உண்டோ, மாற்றம் உண்டோ, அது சரீரம், உடல், இந்த உலகம். அதே இதில் சொல்றார். அதுதான் இந்த இதில் சொல்றார். அதே அவ்வியாக, மாறாதது, அழியாதது அப்படின்னு பாவான்னு சொல்றார். அதே என்னுடைய சாரமாக இதில் வர்றது. அப்போ நான் எப்பொழுதுமே மாறாதவன், அழியாதவன், என்றுமே நித்தியமானவன் அர்த்தம். அப்போ பிறப்பு இறப்பு இந்த இடத்துல என்ன லிப்பேதே அப்படின்னு சொல்கிறார். பற்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு எந்த விதமான பிறப்போ இறப்போ, பிறப்பு இறப்புக்கு காரணமான புண்ணிய பாபமோ நன்மை தீமையோ எனக்கு இல்லை என்று ஒரு அதே இந்த இதனுடைய சாரம் சொல்றார். அதே பற்றப்படுவதில். ஏன்னா எப்படி நான் பற்றப்படாமல் இருக்கும் பொழுதும் நான் காரியங்களை செய்கிறேனே, நான் இன்ப துன்பத்தை நான் அனுபவிக்கின்றேனே, நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேனே, எனக்கு கஷ்டம் வருதே, அது எப்படி? அப்போ எனக்கு சிரமம் வந்தால் பரமாத்மாவுக்கும் சிரமம் வருமா? பரமாத்மா என்னுள்ள சரீரத்துக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால், அப்போ பரமாத்மா நான் செய்கிற இதை சொல்லுவாங்களே தர்மா அதர்மம் பரமாத்மா செய்கிறாரா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதில் இதில் சொல்கிறாரு, அகர்த்தாரம் மௌயன்னு சென்ற துலோகத்தில் சொன்னார். அது கர்த்தா அல்ல, பரமாத்மாவுடைய முன்னிலையில் அது செய்யுது. ஒரு வகையில் இதுவும் நல்லது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பரமாத்மாவே என்னை இயக்குறாரு, நான் அவர் இதில் என் கடன் பணி செய்து கிடப்பது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களை பண்ணுறோம். அதாவது தத்துவ ஞானம் இல்லாமல், ஆத்ம ஞானம் இல்லாமல், அது நான் என்று உணராமல் நம்ம காரியங்களை செய்கிறோம். அதுவும் ஒரு வகையில் அதுதான் ஆரம்பம். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா படிகளும் இறைவனுக்கே சொல்லுவாங்கள்ல, எல்லா புகழும் இறைவனுக்குற மாதிரி எல்லா படிகளும் இறைவனுக்கு. 5வது படி நிர்குணம் நான் என்று உணர்தல். அப்போ மற்றதெல்லாம் தேவை இல்லையா? தேவை. எதா இருந்தாலும் தேவை. அது ஒரு படி. 5 படியை கடக்கிறதுக்கு அது ஒரு படி. எல்லாமே படின்னு ஒன்று இருக்குல்ல, எல்கேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். கோயிலுக்கு போனால் கூட 1 படி 2 படி 3 படி இருக்குது.
18ஆம் படின்னு இருக்கு, 18 படி சொல்லுவாங்க. அது கூட ஏதோ காமம், குரோதம், லோபம், ஆச்சரியம், மதம், அகங்காரம், மானவம், பேர், புகழ் 18 வரும். அந்த 18 செல்வமும் பெற்று வாழ்கன்னு சொல்லுவாங்கள்ல. 18 செல்வமும்னா குழந்தைகள் பெற்றுனா அந்த இடத்துல 18 பிள்ளைகளை பெறதில்ல. எல்லாம் செல்வம், புகழ், அது எல்லாமே படிதான். படின்னு ஒன்று இருக்கு, இந்த படியை தவிர்க்க முடியாது. எல்லாமே படிகள் தான், அந்த ஸ்டெப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதனால எல்லாமே அடயோகம், மடயோகம், வாசி யோகம், யோகாசனம், நிருகுண பக்தி, அபிஷேகம், ஆராதனை, எல்லாமே பூஜைகள் எல்லாமே சைமல்டேனியஸ் செய்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், 5வது படிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். முதற்படி 2வது படி ஏறுவதனுடைய நோக்கம் என்ன, 5வது படிக்கு ப்ரிப்பரேஷன் ஃபார் 5th படி. 1 2 3 4th ஸ்டெப்பு வந்து 5th படிக்கு ப்ரிப்பரேஷன். அது மாதிரி 5th படி என்ன, நிர்குண பிரம்ம, அனாதி, அழியாதது, மாறாதது, பரமாத்மா, அவ்யயம், சரீரஸ்தகாபி கவுந்தேய. இது 5th படி. மற்ற எல்லாம் 1 to 4 துவைதப்படி. 5th படி அத்வைதப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அதான் சொல்லுவாங்க, எல்லாம் கடைந்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமன்றின்றையோரோ பசியிலாரே. இதெல்லாம் கேட்டுட்டா வெளி விஷயங்களை நோக்கி மனம் ஓடுமா அப்படின்னு சொல்றார். ஓடாது அப்படின்னு அர்த்தம். முகுந்தனை வேங்கடேச முகுந்தனை என்னை ஆட்கொள்ளும் கத்தனை வணங்கி சொல்லும் இந்த கைவல்ய நவநீதத்தை முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம். அது மாதிரி இந்த இடத்துல இருக்கு. 5வது படி இது, வேற ஒன்றும் இல்லை. இது பகவான் நான் பரமாத்மா சேத்திரஜனாக, நான் பிரத்யக் ஆத்மாவாகிய நான் சரீஸ்த அபி கவுந்தேய ந கரோதி ந லிப்யதே. இது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சரீரத்துக்குள் இருந்து ஆத்மஸ்வரூபமாக இருந்து நான் காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் நான் செய்யவில்லை. ஏதோ கிருஷ்ண பகவானா ஏதோ கதை சொல்லுவாங்கள்ல, எனக்கு திருமணமாக ஆகாதது உண்மை என்றால் எனக்கு நீங்கள் வழிவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் பகவான். அப்படியே வழி விட்டுருவாங்க. பகவான் கோபிகள்லாம் நிறைய இருக்காங்கல்ல, ராதா, அது எப்படி பகவான் திருமணமாக எப்படி அப்படின்னு வந்துடக்கூடாது. அது எதை குறிக்கிறது, எனக்கு எந்த சம்பந்தமும் அல்ல, உடல் வேறு நான் வேறு என்று ஞானாக்கினியில் உடலை பாவ புண்ணியத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஞானாக்னி தக்த கர்மானாம். அதனால பாஞ்சாலி 5 கணவர்களாக இருந்தாலும் தன் உடலை ஞானம் என்ற அக்னியில் அவர் புதுப்பித்து கொண்டார். என்னுடைய சாரம் பரமாத்மா லிப்பியதே. பரமாத்மாவானது அழிவில்லாதது, ஆத்மா அது நிர்குணமானது, எல்லையற்ற சைதன்ய சொரூபமாக ஆத்மா. ஆத்மாவுக்கு எவ்வித குணமும் இல்லைங்கிறார். இந்த இடத்துல குணம்னு சொன்னால் பழக்க வழக்கத்தில் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் எதுவுமே அல்ல. சத்துவகுணத்தில் வருகின்ற அமைதி, பொறுமை அதுவும் இல்லை. ரஜோகுணத்தில் வருகின்ற குழப்பம், ரஜோகுணத்து குழப்பம் இல்லை, ரஜோகுணத்தில் வருகின்ற செயல், காமம், குரோதம், லோபம் அதுவும் அல்ல. தமோகுணத்தில் வருகின்ற மந்தம், புரியாமை, தூக்கம், உறக்கம், ஞானமின்மை அதுவும் அல்ல. இதவே பகவான் போனதில் சொன்னார், பிரம்மத்தை அடைகிறான் வேற சொன்னார். பலவிதமான வார்த்தைகளில் பகவான் கையாளுகின்றார். என்ன எப்படி பிரம்மங்கிறாரு, பரமாத்மாங்கிறாரு, ஆத்மாங்கிறாரு, இது எல்லாம் ஒரே ஒரு பொருள் தான். வாட்டர், பானி, நீரு, தண்ணீர், நீர், அது எல்லாம் அது மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை இதில். அந்த மாதிரி தான்
இதில் அர்த்தம் பகவான் இதில் சொன்னார். சரி, நம்ம பார்த்துட்டோம். யக ஹேது கர்த்தா சக கர்ம பலேன வியாப்தி. எவன் கர்த்தாவோ அவன் நான் பந்தப்படுவதில்லை. இவனுக்கு அவ்விரக அகர்த்தா அளவான பலேன லிப்பியதே ஆத்மா அகர்த்தா. ஆத்மா செயல் புரிவதில்லை. அப்ப யாரு செய்கிறது? எதுவுமே செய்யலைன்னு சொன்னா அப்ப யாரு செயல் செய்கிறது? நான் செய்யலைன்னா யார் செய்யறது? யார் செய்யறதுன்னு சொன்னா மனம்தான் செய்யுது. மனம் உடலில் உட்கார்ந்து கொண்டு காரியங்களை செய்கின்றது. எப்படி தெரியும்? ரெஃபர் தத்துவ போதம். ரெஃபர் தத்துவ போதம். ரெஃபர் என்ன தத்துவ போதம்? ஸ்தூல சரீரக கிம் சூட்ச்ம சரீரக கிம்னு சொல்லி பார்த்தோம்ல. சுகதுக்க போக சாதனம். இது சூட்ச்ம சரீரத்துக்கு ஒரு லட்சணம். ஸ்தூல சரீரத்துக்கு சுகதுக்க போக ஆயத்தனம் பேர். ஆயத்தனம்னா அந்த இடத்துல வீடு. இன்பத்தையும் துன்பத்தையும் கழிப்பதற்காக சரீரத்துக்குள் அமர்ந்திருக்கின்ற வீட்டில் அமர்ந்திருக்கின்றான். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு இடம். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு கருவியாக ஒரு இடமாக இந்த மனமானது இருக்கின்றது. இதம் சர்வம் அத்விதீயம் பிரம்ம. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இரண்டற்ற ஒன்று எல்லா இடத்திலும் ஆத்மாவாக இதுவே அத்வைத ஆத்மஸ்வரூபமாக இது இருக்கின்றது. அத்வைதாத்மக ஸ்வரூபகம். இதே அத்வைதம்ங்கிறது. இருப்பது ஒன்றுதான் தத்துவத்தில். இல்லையே இருப்பது மூணு, அதுவும் இருப்பது மூணுதான். ஆனால் மூணுக்குள் இருப்பது ஒன்றுதான். அதே பரமாத்மா, அதே ஆத்மா. முப்பொருள் உண்மையை, முப்பொருளினுடைய உண்மையை நாம் உணர்வதுதான் முப்பொருள் உண்மை. முப்பொருள்னே உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? முப்பொருளினுடைய உண்மையை உணர்வதுதான் முப்பொருள் உண்மை. வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் உண்மைங்கிறது பரமாத்மா தான் இருக்க முடியும். சரீரம் உண்மையா? சரீரம் உண்மைனா வேர் இஸ் அவர் ஃபாதர், மதர், அப்பா, அம்மா, பெரியப்பா, பாரதி ராஜா, எம்ஜிஆர், கலைஞர்லாம் யாரு? அவங்கெல்லாம் இன்னும் யாரும் இருக்கணுமா இல்லையா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? எங்க குருமார்கள் யாரு? எங்க இருக்காங்க? அப்போ பாசம்னா உயிர். உயிர் உண்மை என்றால் அது இருக்கணும். வேர் இஸ் உயிர். எங்க நம்ம குருமார்கள்? ஆதிசங்கரர் எங்க? சின்மயானந்த சாமி எங்க? தயானந்த சாமி? நல்லதே சிந்திப்போமே, எதுக்கு நிறையா சொல்லிக்கிட்டு? அதே அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது? நித்தியமானது உடல் மனம் அல்ல. நித்தியமானது உடல் மனம்னா எல்லாம் அப்போ எப்பயும் இருக்கும். மோஞ்சதோர கரப்பா மாதிரி ஆகிடும். மோஞ்சதோர கரப்பா தெரியுமில்ல? சாக மாட்டாங்களாம், குறுகிக்கிட்டே போவாங்களாம். இப்போயே வயசானவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே முதுகு குடியும். இப்போ கூட ஒரு சாமி நல்லா நிமிர்ந்து வந்தார். வயசு 100 நெருங்கும் குனிய ஆரம்பிச்சிட்டார். அந்த குனிஞ்சு முகஞ்சா ஒரு சிப்பியில் அடைச்சி பீரோவில் வச்சு ஏதோ அண்ணாக்குள்ளே வச்சுடணும்னு சொல்லுவாங்க. இது இருக்கட்டும், என்னுடைய சாரம். சரி, அனாதியான நிற்புறம் இப்பரமாத்மா அவ்வியமானது சொல்றார். இதே என்னுடைய சாரம். இப்படி நம்ம எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே இப்படித்தேன் அப்படித்தேன்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். அவ்வளோதான். எதுவும் நம்மை பாதிக்காது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 32வது. இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயம் நிறைவுற இருக்கின்றது. 32வது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம இப்போ சொல்கின்றோம். ஓம் யதா சர்வகத சோக்ஷாத் யதா சர்வகத சோக்ஷா ஆகாம்ச நல லிப்யதே. சாரி,
ஏகாம்சன லிப்யதே சர்வகதஸ்திதோ தேஹே சர்வகதஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே ததாத்மா லோபனிப்யதே. 32வது ஸ்லோகத்தில் யதா சர்வகதம் சௌக்மியாத் யதா சர்வகதம் சௌம்ஸ்யாத் ஆகாசம் ந உபலிப்யதே சர்வத்ர அவஸ்திதக தேஹே ததாத்மா ந உபலிப்யதே. எங்கும் நிறைந்துள்ள ஆகாசம் தனது சூட்சுமத்தினால் கரைபடியாதது போல உடலெங்கும் உள்ள ஆத்மாவுக்கு கரை படிவதில்லைங்கிறார். ஆகாசத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறார். எவ்வளோ அழகம், லோக்கல் லாங்குவேஜ் புரியும்படியாக சொல்லாமே. இப்போ ஆகாசம் வெட்ட வெளி இருக்குது. வெட்ட வெளியில் அழுக்கு படியுதா? இல்லை, தூசி வருது, கருப்பு இருக்குது. அந்த கருப்பு புகையை கருப்பு பொடியை ஆகாசத்துக்குள்ளே அப்படி தூக்கி எரிஞ்சால் அது அழுக்காகாது. ஆனால் நம்ம உடம்பு கருப்பாயிரும், நம்ம துணி கருப்பாயிரும். நிறைய சொல்லலாம். அஜக நித்தியக சாஸ்வதக சனாதன நெருப்பு நாளும் நீரினாலும் ஆகாசத்தை அழிக்க முடியாது. தீ பற்ற வச்சா பொருள்தே துணிதே எரியும், விறகுதே எரியும். ஆகாசம் எரியுமா? அது எரியாது. எங்கும் பிரகாசப்படுத்துகின்ற ஆகாசத்துக்கு எந்த விதமாக கூவும் நதிக்கரையிலிருந்து ஆகாசம் வீசுமா? வீசுனா காற்று தான் வீசுது, ஆகாசம் வீசலை. துர்நாற்றம் எடுக்குன்னா காற்று தான், ஆகாசத்துக்கு அல்ல. ஆகாசம் கங்கையிலும் சுத்தமாக இருக்கின்றன, கங்கையினால் அது தூய்மை அடைவதில்லை. கூவும் நதிக்கரையில் வீசுறதுனால அது நாறுவதும் இல்லை. தர்மப்படி நடக்கிறதுனால அது எதையும் தாங்குகின்றது. ஆகாசத்தை சுத்தப்படுத்த முடியாது. அதுதான் சனாதனமும். அதே சனாதனமானது யாராலும் எதனாலும் அசைக்க முடியாது, சுத்தமானது சொல்றார். அதே மாதிரி சொல்றார். யதா சர்வகத சௌக்ஞத்வா, எவ்வாறு சுலோகத்துக்குள்ள வந்தா யதா சர்வகத, எதான எவ்வாறு, சர்வதக எங்கும் பரவுதியுள்ள, சோக்மியாத் ஆகாசம். சோக்மியாத்னு இந்த இடத்துல ஆகாசம் ஆகாசம்னு சொல்றார். ஆகாசம் சூட்சுமமாக உள்ளதால், எங்கும் பரவியுள்ள சூட்சுமமான இந்த ஆகாசம் அப்படிங்கிற. சூட்சுமம்னா செட்டில். செட்டில்னா என்ன? எது உருவம் இல்லாததோ, எது குணமில்லாததோ, எது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதோ அது சூட்சுமா. எது கண்ணுக்கு தெரியாது, ஆகாசத்தை கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் அது இருக்கு, இல்லாத இடம் இல்லை. அந்த மாதிரி அது சூட்சுமத்வா, அந்த சூட்சுமமாக இருக்கு. இப்படித்தேன் ஆகாசத்தை வர்ணிக்க முடியாது, பாதிப்பதில்லையோ. எது ஆகாசம் எதனாலும் எங்கும் பரவியுள்ள ஆகாசம் எவ்வாறு பாதிப்பதில்லையோ சொல்றார். இந்த இடத்துல எவ்வாறு பாதிப்பதில்லைன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அழுக்குப்படுவதில்லை, நீரினால் அடைக்கப்படுவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சர்வகதஸ்தக எல்லா தேகத்திலும் இருக்கும் என்ற தேகாத்மாவானது ந உபலப்யதே எங்கும் பாதிக்கப்படுவதில்லை. அது என்னுடைய சார். ஆகாசம் சூட்சுமமானது, அதாவது அது உருவமற்றது, அது உண்மையானது, அதில் என்ன நடந்தாலும் பாதிக்கப்படுவதில்லை. விளக்காசிரியர் தயானந்த சாமி உதாரணம் சொல்றாங்க. சுவர்கள் கட்டலாம், வெள்ளை அடிக்கலாம், புகையை மூட்டலாம், குப்பையை கொட்டலாம். இப்படி எதை செய்தாலும் சுவத்துக்குள் இருக்கின்ற ஆகாசம் எப்படி பாதிப்பதில்லையோ அது மாதிரி அதற்கு
ஏன்? ஏனெனில் அதற்கு ஒரு உருவமில்லை. அது இடத்தாலும் காலத்தாலும் தேசத்தாலும் வரையறுக்கப்பட்டு இல்லை. எது ஒரு இடத்துல ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஒரு உருவமா இருக்கோ அதத்தை எரிக்க முடியும். எது எல்லா இடத்திலும் இருக்கின்றதோ, எது எங்கும் பரவி இருக்கின்றதோ அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகாசத்தை நான் அடிக்க போறேன், ஆகாசத்தை நான் குத்த போறேன், குத்த முடியுமா? இல்லை. ஆகாசத்தை குத்துனா நம்ம கைதே வலிக்கும். ஆகாசத்தை அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன்னு சொல்லுவாங்கள்ல, பாவம் எழுதினவர் போயிட்டாரு. அது மாதிரி அதை ஆகாசத்தை கட்டி அணைக்க முடியுமா? இல்லை. ஆகாசத்தை கையில் பிடிக்க முடியுமா? இல்லை. அதே சாமி ஒரு நாள் ஜோக் கொடுத்தாரு சுத்தான சாமி. எங்கே ஆகாசத்தை தொடு அப்படின்னாரு. ஆகாசம் எங்கே இருக்க தொடுன்னு இப்படி கையில் நீட்டி இப்படி தொட்டாங்க. எதுக்கு தொட வேண்டிய அவசியமே இல்லையே, நம்மளே அந்த ஆகாசத்திலான உட்காந்துருக்கோம். அது மாதிரி இந்த ஆத்மா சைதன்யம் பரமாத்மா ஆகாச ரூபமானது. இந்த பரமாத்மா ஆகாச மாதிரி. உதாரணத்துல ரொம்ப போயிடக்கூடாது, டைம் இல்லை போல. அந்த ஆகாசம் இந்த ஆத்மாவாக, அந்த ஆகாசத்தை பரமாத்மாவாக ஆத்மாவாக நாம் நினைத்து சிரவணம் செய்ய வேண்டும். அதுவே துரியாதீதம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை நினைச்சு நம்ம மனதுக்கு கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஹரி ஓம். நாளை சிந்திப்போம். ஓம். அப்பா ஈஸ்வரா.